எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாமா? யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 60ஆம் வசனம். கடின இருதயத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். கடினம் அந்த காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, 60வது வசனத்தை பாருங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன அப்படிப்பட்ட உபதேசத்தை சொன்னார்? நான் தான் ஜீவாப்பம், என்னுடைய அப்பத்தை புசிக்கிறவன், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான், இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அதை கேட்ட பொழுது சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட தான் இல்ல, ஊழியக்காரங்க சபையில ஏதாவது உபதேசம் பண்ணும்போது, ஐயோ இது ரொம்ப கடினமா இருக்கு, என்னால முடியாது, என்னால எது ஈஸியோ அதுதான் என்னால ஃபாலோ பண்ண முடியும். கடினமான உபதேசத்தை கேட்கறதுக்கு நம்ம ரெடியாவே இல்லை. யாராவது ஒருத்தவங்க நம்மளை திட்டி உபதேசம் பண்ணா, ஐயோ எனக்கு பிளஸ்ஸிங்கான உபதேசம் தான் தேவை, என்னை இந்த மாதிரி திட்டுற மாதிரி, என்னை அறிவுறுத்துற மாதிரி, என்னை மாற்றுகிற மாதிரி, இந்த மாதிரி உபதேசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், கொஞ்சம் இந்த கடினமான உபதேசங்களை கேட்டு நம்ம சரி பண்ணி கொண்டோம்னா நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம ஜெனரேஷனுமே சந்தோஷமா இருக்கோங்க. நம்மளுடைய ஜெனரேஷன் மட்டும் இல்லைங்க, ஜெனரேஷன் பின்னாடி வருகிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? குடும்பமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம என்ன பண்றோமோ அதை தாங்க நம்மளுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, எந்தெந்த காரியங்கள் கடினமா இருக்குது, இது என்னால மேற்கொள்ள முடியும், என்னால எடுத்துக்கொள்ள முடியாது, இது கடினமா இருக்கு, என்னால இதை செய்ய முடியாது, எந்தெந்த காரியங்களை நீங்க விட்டுருக்கீங்க. அநேக முறை கர்த்தர் பேசுறது கூட நம்மளால செய்ய முடியல. ஒரு வாலிபன் இருந்தான்ல, அவன் என்ன பண்ணா? ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் சொன்ன காரியம் அவனுக்கு கடினமா இருந்தது. அவனுக்கு கடினமா இருந்ததுனால அவன் என்ன பண்றான்? திரும்பி போயிடுறான். வந்த வழியை விட்டு அவன் திரும்பி போறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய உபதேசம் கடினமா இருந்தாலும் நீங்கள் விரும்பி அந்த வார்த்தைகளின் பேரிலே நீங்க உண்மையிலே அன்பா இருந்து, கர்த்தர் பேரிலே உண்மையான அன்பு இருக்குமானால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடினமாய் தெரியாது. அது அன்பின் மிகுதியால அது லகுவாய் தெரியும். இன்றைக்கு நம்ம செய்யலாம், ஒன்று பண்ணலாம். என்னன்னா, சீஷர்கள நிறைய பேரு இது கடின உபதேசம் எனக்கு வேணாம்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா பின்னாட்களில ஐயோ அந்த உபதேசங்களை நம்ம விட்டுட்டோமே யோசித்து பார்த்தாங்கல்ல. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க வேண்டாமே. நமக்கு கொடுத்திருக்கிற போதகர்களுக்கு நன்றி சொல்லுங்க, நமக்கு கொடுத்திருக்கிற உபதேசங்களுக்கு நன்றி சொல்லுங்க. வேதத்தின்படி எந்த உபதேசம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறதோ அந்த உபதேசங்களை கேட்டு அதன்படி நம்ம நடக்கிறவர்களா நம்ம இருப்போம். கடினம் என்று எதையும் ஒதுக்கி விடாதீங்க, அதன்படி நம்ம நடப்போம். இதற்கான மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, சீஷரில் சிலர் கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று சொன்னாங்க ஆண்டவரே. அது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இது கடினமான உபதேசம், இது கடினமான காரியம், இது என்னால செய்ய முடியாது. ஆண்டவரே, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது, ஐயோ இது கடினம், அவங்க எங்களை சபிக்கிறாங்க, எப்படி அவங்களை ஆசீர்வதிக்க முடியும், எங்களால முடியாது, இப்படி அநேக வார்த்தைகளை ஆண்டவரே கடினம் என்று சொல்லி நாங்கள் விட்டது உண்டு. ஆனா ஆண்டவரே, உண்மையில உண்மையான அன்பு இருக்குமானால் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் லகுவா இருக்குமே. இந்த காரியங்களை நாங்கள் செய்யும் போது இதற்கான மேன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்க முடியுமே. அப்பா, நாங்க எப்பவுமே ஆண்டவரே ஆண்டவரே நீ கொடுக்கிற கட்டளைகளை கைப்பிடிக்கிறதே கிடையாது ஆண்டவரே. ஆனா நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும் வேணும் சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அதுக்கு முன்பாக ஒரு கட்டளை இருக்கிறதே, அந்த கடலையை நாங்கள் கைப்பிடிக்கணுமே, அதன்படி நடக்கணுமே. அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சீஷர்களை போல நாங்கள் எவைகள் கடின உபதேசம் என்று நாங்கள் விட்டது உண்டோ அவைகளை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் கைப்பற்ற அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீங்க எங்க கூட இருந்தா ஆண்டவரே எங்களுக்கு இந்த கடினம் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. உண்மையில உண்மையான ஒரு அன்பு எங்க இருதயத்திலிருந்து பொங்கி வழிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மாயையான அன்பு வேணாம்ப்பா, தேவைக்கு மட்டும் ஆண்டவரை பிடித்துக் கொள்கிற அந்த அன்பு வேண்டாம்ப்பா. உண்மையான அன்பு உண்மையில செலுத்துகிறவர்களை நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.